17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும், பிறகு 15ஆம் வசனத்திலும் நான் வாசிக்கிறேன். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சில தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்போது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றான். சமீபத்தில் ஒரு சிறு கதை கேட்க நேர்ந்தது. ஒருவன் தான் வீட்டில் வளர்க்கறதுக்காக ஒரு அழகான நாய்க்குட்டியை வாங்க வேண்டும் என்று மார்க்கெட்டுக்கு போனான். அந்த மார்க்கெட்டில் ஒரு கடையில் நிறைய நாய்க்குட்டிகள், பலவிதமான நாய்க்குட்டிகள். சிலது அல்சிஷன் நாய், சில டாபர்மேன், சிலது அழகழகான நிறைய நாய். எனக்கு நாய் பேர் தெரியாது. இது என்ன விலை? இது 10 ரூபாங்க. அந்த நாய் 25. அது எவ்வளவு? 50. அது எவ்வளவு? 1000. 1000மா? 1000 ரூபாய்க்கு கூட நாய் இருக்கா? இத பாருங்க, 5000 ரூபாய் நாய். ஒரு நாயை பார்த்தா அது 5000 ரூபாய் நாய். இது பேர் என்ன? இது புல் நாய், கடி நாய். வீட்டுக்கிட்ட யாராவது அந்நியன் ஒருத்தனை வரவிடாது. குரங்கு கிறங்கு வந்துச்சுன்னா கடிச்சு கொதறி தூக்கி போட்டுரும். இது புல்டாக். அப்படியா? இது புல்டாகா? ஒரிஜினல் புல்டாகுங்க. இதுல ஓடுற ரத்தம் புல்டாக் ரத்தம். ஓ, புல்டாக் ஓடல, புல்டாக் ரத்தம் ஓடுதா? 5000 ரூபா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்றாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் 5000 ரூபாய்க்கு ஒரு நாய் வளர்க்குறோன்னு பெருமையா சொல்லிக்கொள்ளலாம். 5000 ரூபா கொடுத்தார். அந்த நாயை வாங்கி கொண்டார். வீட்டுக்கு கொண்டு போனார். இது சாதாரண சாப்பாடு அது. இதுக்கு ஸ்பெஷலா மட்டன் வாங்கி அவிச்சு அப்படி இப்படி அந்த நாய்க்குரிய சாப்பாடை கேட்டாலே ஆச்சரியமா இருந்தது. 2 வாரம் 3 வாரம் வளர்த்தார். இந்த புல்டாக் அங்கேயும் இங்கேயும் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. வருகிற ஆட்கள்லாம் அப்படியே பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு இருக்கிறது. திடீர்னு பார்த்தா 4ஆம் வீட்டில் ஏதோ ஒரு நாய் குலைக்கிற சத்தம் இந்த புல்டாக் காதில் கேட்டுது. இது ஒரு குட்டி தான், இன்னும் ஃபுல்லா வளரல. அந்த நாய் சத்தம் கேட்டதான் வீட்டில் இருந்து நடந்து நடந்து 4ஆவது வீட்டுக்கு போச்சுது. அங்க போய் ஒரு உரிமிச்சு அங்க பார்த்தா ஒரு பெரிய நாய் இருக்கு. இந்த புல்டாக் குட்டி தான். போய் அந்த நாயிட்ட வம்பு சண்டைக்கு இழுத்தது. அது பெரிய நாயோ இல்லையோ, கடிச்சு நல்லா கொதறி விட்டுட்டு இந்த புல்டாக் நல்லா கடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அந்த வீட்டு ஓனர் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். மருந்து இருந்து தடவி வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டு போய் காயெல்லாம் மாற்றி
2 வாரம் ஆச்சுது. உடம்பு கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த 4ஆம் வீட்டை நோக்கி மறுபடியும் நடந்து போச்சுது. 2க்கும் சரியான சண்டை. அரை மணி நேரம் சரியான சண்டை. கடைசி அந்த பெரிய நாய் தான் ஜெயித்துச்சு. இந்த புல்டாகு கடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது. அவர் திரும்பவும் மறுபடியும் எண்ணெய் போட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போய், ஏன் வீட்டில் கிடந்தாங்க, ஏன் அங்கே போய் சண்டை போறா திட்டிட்டு அடக்கி வச்சார். 2 வாரம் ஆனது. புண்ணெல்லாம் சோமாயிட்டுது. 3ஆவது வாரம் வந்தது. அந்த 3ஆவது வீட்டை நோக்கி வீர நட போட்டு போச்சுது. இது நடந்து போறத அந்த நாய் பார்த்ததோ இல்லையோ, என்னடா 2 தடவை கடிச்சும் கூட வீர தீரமா அந்த 2 வாரத்துக்குள்ள நல்ல புஷ்டியா வளர்ந்து வந்தது. நடந்து வார தோரணைய பார்த்ததான் அந்த பெரிய நாய் பிடிச்சது ஓட்டம். தலைதெறிக்க ஓடி அது எங்க போச்சுன்னே தெரியாது. வீட்டுக்கு வந்த உடனே அவரு நாயை மெச்சிக்கிட்டார். இது ஏன் இப்படி போய் அதை துரத்த போச்சுன்னா, இதுக்குள்ள ஓடுற ரத்தம் தெருநாயோடைய ரத்தம் இல்ல, புல்டாகுடைய ரத்தம் அதுல ஓடுறதுனால அதால சும்மா இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஓடுகிறது. ஜெயங்கொண்ட தேவகுமாரனுடைய ரத்தம் ஓடுகிறது. உலக மாம்சம் பிசாசை சிலுவிலை ஜெயித்தவருடைய ரத்தம் ஓடுகிறது. எந்த யுத்த களத்துக்கு போனாலும் கர்த்தருடைய ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்கும்படி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் சிலுவை அண்டை வந்து நின்றோமோ அன்றைக்கு நம்முடைய ரத்தத்தை வெளியெடுத்து விட்டு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தால் நம்மை நிரப்பி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஜெயங்கொள்ளும்படியாய் அழைத்திருக்கிறார். உலக மாமிசம் பிசாசை முறியடிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில நம்முடைய குடும்பத்திலேயே சாத்தான் யுத்தத்தை கொண்டு வரக்கூடும். குடும்பம் ஒரு யுத்த களம். நம்முடைய ஆத்துமாவில பல போராட்டங்களை கொண்டு வரக்கூடும். நம்முடைய சிந்தை மண்டலத்திலே பல யுத்தங்களை அவன் கொண்டு வரக்கூடும். சபைகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே பல யுத்தங்களை கொண்டு வரக்கூடும். ஒன்றை மறந்து விடாதிருங்கள், நமக்குள்ளே ஓடுகிற ரத்தம் தேவனுடைய ரத்தம். ஆமென். அவர் ஒரு தடவை கூட தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் ஜெய கிறிஸ்து. அவர் சாத்தானை சிலுவையிலே முறியடித்தவர். வெளிப்படுத்தல் முழுவதும் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. ஆண்டவருடைய கண்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கடந்த காலத்தில் பல தோல்விகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் அது வெற்றிக்கு ஒரு படியாய் அமையும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த காலவேளையில ஒரு யுத்த களத்துக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது பார்வோன் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார். பார்வோனுடைய சேனைகள் யுத்தத்துக்கு வந்தது. பார்வோனையும் அவனுடைய சேனை முறியடிக்கும்படி ஆண்டவர் தாமே யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேலர் யுத்தம் பண்ணவில்லை, ஆண்டவர் தாமே யுத்தம் பண்ணினார். எப்படி யுத்தம் பண்ணினார்? பார்வோனையும் அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே தள்ளி போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெற்றியை கொடுத்தார். அதைத்தான் மோசே சொன்னார். யாத்ராம 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் தீய மனுஷர்கள் எழும்பி வருகிறார்களா? தீய மனுஷர் உங்களுடைய கோட்டுக்கு எழுப்பேன், உன் பேரை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார்களா? யாத்ராமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்.
சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுக்காக ஆண்டவர் தாமே யுத்தம் பண்ணினார். அதற்கு அடுத்த யுத்தம் என்ன? வனாந்தரத்தில் அவர்கள் போய்கொண்டு இருந்த போது அமலேக்கியர் என்று சொல்லப்படுகிறவர்கள் யுத்தத்துக்கு வந்தார்கள். அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்தார். அமலேக்கியர் என்றாலே மாம்சம் என்று அர்த்தம், அவனுடைய சுயம் என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய மாம்சத்தோடு ஒரு போராட்டம் இருக்கிறது, மாம்ச இச்சைகளோடு ஒரு போராட்டம் இருக்கிறது, சுயத்தோடு ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த அமலேக்கு யார் என்று நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், அமலேக்கு என்பவன் ஏசாவினுடைய பேரன். ஒரு வேசியனுடைய மகனாய் இந்த அமலேக்கு பிறந்தான். இப்போது அமலேக்கு வளர்ந்து அவனுடைய சந்ததி பெருகி அமலேக்கினுடைய சந்ததியார் அமலேக்கியர் என்று அழைக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்த போது இந்த மாம்சீக சந்ததி, இந்த ஏசாவின் சந்ததி, இந்த அமலேக்கியர் வந்து தேவ ஜனங்களோட யுத்தம் பண்ணினார்கள். பயங்கரமான யுத்தம். அதுதான் இஸ்ரவேல் வரலாற்றிலேயே இஸ்ரவேலர் செய்த முதல் யுத்தம். முதல் யுத்தத்தை கர்த்தர் செய்தார். ஆனால் இந்த யுத்தத்தை அவர்கள் செய்யும்படி ஆண்டவர் அவர்களை பழக்குவித்தார். பல வேளை யுத்தம் செய்யும்படி ஆண்டவர் உங்களை பழக்கி வைப்பார். உலக பிரகாரமான யுத்தம் அல்ல நான் பேசிக்கொண்டிருக்கிற யுத்தம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இது ஒரு முழங்கால் யுத்தம். இது வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போரிடுகிற ஒரு யுத்தம். எரிச்சலின் ஆவிகளோடு, ஒரு வேசித்தன ஆவிகளோடு, விபச்சார ஆவிகளோடு, 1 சாமுவேல் 16:14 பொல்லாத ஆவியோடு, 1 ராஜா 22:22 பொய்யின் ஆவிகளோடு, தாறுமாறான ஆவிகளோடு, கனநித்திரையின் ஆவிகளோடு, பலவிதமான ஆவிகளோடு நாம் யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தாவீது ராஜா சொல்லுகிறார் 144 சங்கீதம் 1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே படிச்சு கொடுக்கிறாராம். நம்முடைய விரல்களை போருக்கு, நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு ஆண்டவர் தாமே பழக்கு வைக்கிறார். பார்வோனை அவரே யுத்தம் செய்து கலங்கடித்தார். ஆனால் அமலேக்கியரோடு யுத்தம் செய்யும்படி எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று பழக்கு வைத்தார். மோசே என்ன செய்தார்? அந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக யோசுவாவை அழைத்து ஜனங்களை தெரிந்து கொள், அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, உன்னுடைய கையில பட்டயத்தை எடுத்துக்கொள், அவர்களோடு யுத்தம் பண்ணு. எபேசியர் 6:17 சொல்லி இருக்கிறது, வேத வஸ்திரமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள், சாத்தானோட யுத்தம் செய். எபிரேயர் 4:12 இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள், அந்தகார வல்லமைகளை எதிர்த்து நெல்லு. வெளிப்படுத்தல் 1 இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது, அதை எடுத்துக்கொள். ஆண்டவர் சாத்தானை ஜெயிக்கும் போதெல்லாம் 3 சோதனைகளை மேற்கொள்ளுவதற்கு இந்த வசனத்தையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதை வைத்து யுத்தம் செய். ஆண்டவர் சொன்னார், இது மட்டும் போதாது. மோசே, நீ அந்த மலை உச்சில ஏறு. அந்த மலை உச்சில ஏறி தேவனுடைய கோலை உன்னுடைய கைகளை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் அந்த கோலை ஏறெடுத்து நிறுத்து. வேதம் சொல்லுகிறது, மோசேனுடைய கைகள் வானத்துக்கு நேராய் அந்த கோலை ஏறெடுத்த போது
இஸ்ரவேலர் ஜெயங்கொண்டார்கள். ஆனால் மோசேனுடைய கைகள் தளர்ந்து விழுந்த போது அமலேக்கியர் மேற்கொண்டார்களாம். கீழே ஒரு யுத்தம் நடக்கிறது, மேலே இன்னொரு யுத்தம் நடக்கிறது. கீழே யோசுவா யுத்தம் செய்கிறார், மேலே மோசே கோலை பிடித்து கொண்டு மேலே உத்தரவாதத்தோடு நிற்கிறார். இதுல வெற்றி எதன் மூலமாய் நிர்ணயிக்கப்படுகிறதா? கீழே என்னதான் யோசுவா யுத்தம் செய்தாலும் மேலே தேவனுடைய கோலை ஏந்தி பிடித்திருக்கிற மோசேனுடைய கைகள்ல தான் வெற்றி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறது. வானம் ஒரு போர்க்களம், பரலோகம் போர்க்களம் அல்ல, வானம் போர்க்களம். ஏன் வானம் போர்க்களம்? வானத்தில் தான் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு வானத்தில் விழுந்தான், வானத்தில் அந்தகார லோகாதிபதிகளை வைத்தான், அங்கே இருந்தான் மனுமக்களோடு அவன் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். வெளிப்படுத்தல் 12:7 சொல்லுகிறது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வலு சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் மிகாவேலோடும் தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்களோடு யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் வலு சர்ப்பம் ஜெயம் பெற முடியவில்லை. வலு சர்ப்பத்தின் தூதர்கள் ஜெயம் பெற முடியவில்லை. அவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து பாதாளத்துக்கு தள்ளப்பட்டார். அவர்கள் வானத்தில் இருந்த இடம் கூட தெரியாமற் போயிற்று. ஆண்டவர் ஏன் மோசேயை அந்த மலை உச்சியில, வானத்து மேகங்கள் இறங்குகிற அந்த மலை உச்சியிலே நிற்க செய்தார் என்றால், இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உதாரணமா ஒரு கேஸ் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேஸை கோர்ட்ல நடத்துறதுக்காக ஒரு லாயர் இருப்பார். உலக பிரகாரமா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார். ஆனா அது மட்டும் போதாதுங்க. அந்த லாயர் என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் நீங்க முழங்கால நின்று யுத்தத்தில் பராக்கிரமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த கோர்ட்ல இருக்கிற இந்த கேஸ் எப்படியாவது ஜெயம் பெற உதவி செய்யும். பகைவர் முன்பாக என்னுடைய தலை உயர்த்தி அருளும். உடைய கைகளை தேவ சமூகத்துக்கு ஏறெடுத்து ஜெபம் பண்ணும் போது உடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் வாய்க்க செய்வார். சிலர் வக்கீல்கிட்ட தான் கொடுத்துட்டோமே, இன்னும் அவர் பார்த்துக்கிடுவார் சொன்னா காரியம் நடக்காது. நீங்க வக்கீல்கிட்ட கொடுத்தாலும் கூட நீங்க தேவ சமூகத்தில் உத்தரவாதத்தோடு நிற்கணும். உங்களுடைய பிள்ளைகள் பரீட்சைக்கு போறாங்க, என் பிள்ளை தான் நல்லா படிச்சிருக்குத, என் பிள்ளைக்கு தான் நிறைய டியூஷன் வச்சிருக்கிறத, என் பிள்ளை இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா போதாது. பிள்ளை பரீட்சை எழுதுற நேரத்தில் உத்தரவாதத்தோடு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையான யுத்தம் முழங்கால் யுத்தம். உண்மையான யுத்தம் தேவ சமூகத்தில் உங்களை உயர்த்தி பிடிக்கிற ஒரு தேவனுடைய யுத்தம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி யுத்த களத்தில் நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக முகப்பேருங்கிற இடத்துல ஒரு சகோதரி ஊழியம் செய்தார்கள். நிறைய பாடலை ஏற்றுவார்கள், நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்வார்கள், நல்ல பிசாசுகளை துரத்துவார்கள், நல்ல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். நான் சில நேரங்களில் அவங்களுடைய சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அப்போது அவங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபைகளை வரங்களை எப்படி கொடுத்தார் என்று அறிய ஆசைப்பட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நீண்ட நாள் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய வல்லமைக்காக கேட்டு ஜெபித்த போது
ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு நான் கிருபைகளை தர பிரியப்படுகிறேன். நீ என்ன செய்யணும்? 2 கைகளையும் உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து கை அப்படியே அசையாமல் வைத்து நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். மோசே அப்படியே கோலை உயர்த்தினதினாலே அது அந்த கோல் ஒரு ஜெயக்கொடியாய் மாறினது. அந்த இடத்துக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசி என்றால் தேவன் என் ஜெயக்கொடியானவர் என்று அர்த்தம். மோசே அப்படியே கைகளை உயர்த்தி நின்றது போல நீனும் நிற்க வேண்டும், நீனும் நிற்க வேண்டும். அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு நேரம் அப்படி நான் நிற்கணும்? எவ்வளவு நேரம் நிற்கணும்? வேதத்துல மோசே சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் அந்த கோலை பிடித்துக் கொண்டே நின்றாரா. ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு நேரம் நிற்கணும் தெரியுமா? 6 மணி நேரம் நிற்கணும். அது என்ன கணக்கு ஆண்டவரே 6 மணி நேரம்? சும்மா கையை வைத்திருந்தா போதாதா? 6 மணி நேரம் கையை வைத்து எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? ஆண்டவர் சொன்னார், நான் மனு குலத்துக்காக 6 மணி நேரம் சிலுவையில் என்னுடைய கைகள் எல்லாம் ஆணிகள் கடாவப்பட்ட நிலைமையில என் ஜனத்துக்காக நான் நீட்டிக்கொண்டே இருந்தேன். என் ஜனத்துக்காக நீட்டிக்கொண்டே இருந்தேன். வேதத்தை வாசித்து பார். யோசுவாவின் புத்தகத்தில் ஆயி என்கிற பட்டணத்தை இஸ்ரவேலர் பிடிப்பதற்காக யோசுவா கையில ஒரு பெரிய பழுவான ஈட்டியை பிடித்து கொண்டே ஆயி பட்டணத்துக்கு நேராய் அந்த ஈட்டியை பிடித்துக் கொண்டு இருக்கும் போது இஸ்ரவேலர் ஜெயம் பெற்றார்கள். மோசே கோலை உயர்த்தி கொண்டிருக்கும் போது ஜெயம் பெற்றார்கள். நான் சிலுவையில் 6 மணி நேரம் விரித்திருந்த போது சாத்தானுடைய தலையை நசுக்கி நான் ஜெயம் கொண்டேன். நீனும் ஒரு 6 மணி நேரம் தேவ சமூகத்தில் உன்னுடைய கையை உயர்த்தி கொண்டு நெல் என்று சொன்னார். சரி என்று கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். 1/2 மணி நேரம் தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. கையெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது, துவண்டது, அப்படியே கை கீழே விழுந்துட்டது. ஆண்டவர் சொன்னார், நான் உன் கையை தாங்குகிறேன். இன்னும் ஒரு 1 மணி நேரம் நின்று பார்த்தார்கள், முடியல, கை தளர்ந்து போயிட்டு. 6 மணி நேரம் கை வைத்துட்டு நிற்கிறது எப்படி? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஊழியக்காரர்கள் எல்லாம் போன் பண்ணி வேக வேகமாய் அழைத்தார்கள். நிறைய ஊழியக்காரர்களை சுற்றிலும் வர வைத்து, நான் ஜெபிக்க போகிறேன், கைகளை உயர்த்த போகிறேன், உங்களுடைய ஜெபத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் என்னுடைய கைகளை தாங்குங்க, என் கைகளை தாங்குங்கள் என்று சொல்லி அவ்வளோ ஊழியக்காரங்க சுற்றிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க அவருடைய ஜெபங்கள் அவருடைய கையை தாங்க 6 மணி நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணாங்க. 6வது மணி நேரத்தில் அந்த கைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியான தேவ கிருபை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கைகளை உயர்த்தும் போது பக்கத்தில் 2 பேர் இருந்தார்களாம். ஒருத்தர் பேர் ஊர், அடுத்த பேர் ஆரோன். அந்த ஊரும் ஆரோனும் என்ன செய்தார்களாம்? மோசே கோலை பிடித்து அப்படியே நின்றுட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும், மோசேக்கு வயசாகிறது, ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து அந்த கல்லிலே அவரை அமர செய்தார்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். மோசேயின் கைகள் அசந்து போனது. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தார். ஒரு பெரிய கல்லை உருட்டிட்டு வராங்க, அதை கீழே போடுறாங்க. முதல்ல அந்த கல் மேல நீங்க உட்காருங்க. அந்த கல் மேல உட்கார்ந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஒரு பெரிய கல்லை பாருங்க, ஒரு பெரிய கல்லை பாருங்க. நம்முடைய ஆண்டவர் சின்ன கல்லா இருக்கட்டும் பெரிய கல்லா இருக்கட்டும், அவர் ஒரு கல்லுக்கு அடையாளமானவர்.
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். ஏசாயா 28 அதிகாரம் 16 அந்த கல் என்ன கல்லா? அதுதான் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின ஒரு கல். அதுதான் மூலைக்கல், அதுதான் திட அஸ்திபாரமான கல், அதுதான் பரீட்சிக்கப்பட்ட கல், அதுதான் சீயோன் மலையின் மேல் வைக்கப்பட்ட கல். மோசே சாதாரணமான ஒரு இடத்துல உட்கார்ல, மண்ணு மேல உட்கார்ல, களிமண் மேல உட்கார்ல, ஒரு திட அஸ்திபாரமான கல்லின் மேல் அவர் உட்கார்ந்தார். புதிய ஏற்பாட்டில் அந்த கல்லை குறித்து பவுல் விளக்கம் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 10:4 அந்த கல் கிறிஸ்துவே, அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த கன்மலை கிறிஸ்துவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் எங்கெங்கெல்லாம் கல் என்று வருகிற பகுதிகளில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பிரயாணம் செய்யும் போது ஒரு நாள் வானம் திறக்கப்பட்டது, ஒரு தரிசனத்தை கண்டார். பூமிக்கும் வானத்துக்கும் ஏணிப்படி வைத்திருந்தது. எப்போ அந்த தரிசனம் உண்டானதான்? ஒரு கல்லை எடுத்து அதில் தலை வைத்து படுத்திருந்த போது. காரணம், அந்த கல் கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருந்தது. அது கல் கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருந்தது. தாவீது கோலியாத்தை எதிர் நிற்கும் போது கல்லைத்தான் தன்னுடைய ஆயுதமாய் தெரிந்து கொண்டார். 5 கூழாங்கல்களை எடுத்து போட்டார். ஆண்டவருக்கு 5 நாமங்கள் உண்டு, 5 கல்லை போட்டார். என்ன நாமம்? ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 கல்லை போட்டிருந்தாலும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரே ஒரு கல் போதுமானதாக இருந்தது. அந்த கல் வல்லமையுள்ள தேவன். என் தேவன் வல்லமையுள்ள தேவன், என் தேவன் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள தேவன், என் தேவன் என்னை எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். சுழற்றி அடித்த போது அவ்வளோ பெரிய கோலியாத் அடிபட்டு பின்ன விழலையா, அடிபட்டு முன்னால தாவீதுக்கு சாஷ்டாங்கமா, தாவீதுக்கு முன்னால முகங்குப்புற விழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்ற கல், ஏனென்றால் கல். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். ஒரு பெரிய சிலையை கண்டார். அவருடைய தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது, கழுத்து மார்பு வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது, வயிறு வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது, கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையினால் செய்யப்பட்டிருந்தது. இந்த பெரிய சிலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒன்று நடந்தது. ஒரு கல், கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல், மலையிலிருந்து பெயர்ந்து வந்து உருண்டு 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 வருகிறது, வருகிறது. வந்து அந்த பெரிய சிலையை மோதி அடித்து உடைத்து அந்த கல் வளர்ந்து உலகத்தெல்லாம் நிரப்பிட்டான். அந்த கல் ஆண்டவராகிய கர்த்தர் கிறிஸ்து. அவர் வரும்போது உலக ராஜ்யங்களே மோதி அடித்து உடைத்து உலக சாம்ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவுண்டாக்கி அவரோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பார். ஆமென். அவர் ஒருவர் தான் ராஜாதி ராஜாவாய் 1000 வருஷங்கள் இந்த பூமியிலே அரசாளுவார். ஆகவே மோசே உட்காருவதற்கு அவர்கள் எல்லாரும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து, ஐயா இது மேல உட்காருங்க, கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேல உட்காருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையின் மேல உட்காருங்க. நீங்க உயர்த்தும் போது, கோலை பிடித்து எடுத்து உயர்த்தும் போது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில கோலை உயர்த்துங்க. கிறிஸ்துவின் மேல் சார்ந்து கொண்டு உடைய கைகளை உயர்த்துங்க. கிறிஸ்து உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கட்டும். அவர் அருளி செய்த வேதம் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கட்டும். சும்மா கைகளை உயர்த்துகிறதை பார்க்கிலும் வேத வசனங்களிலே சார்ந்து கொண்டு, வாக்கு தத்தங்களிலே சார்ந்து கொண்டு இந்த கோலை உயர்த்துங்கள். அந்த கல்லை எடுத்து அப்படியே போட்டார். மோசேல உட்கார்ந்தார்.
மறுபடி கைகளை உயர்த்தும் போது இந்த பக்கத்தில் மோசேனுடைய கைகளை ஒருவர் தாங்கிக் கொண்டாராம், இந்த பக்கத்தில் அடுத்தவர் தாங்கிக் கொண்டார். நடுவில் மோசே, ஒரு பக்கம் ஆரோன், ஒரு பக்கம் ஊர் என்று அழைக்கப்படுகிறவர். 3 பேர் இருக்கிறார். 3 பேர் இருக்கிறார். மோசே நடுவில் இருக்கிறார், ஆரோனும் ஊரும் 2 பக்கத்தில் நிற்கிறார். இந்த 3 பேரும் இணைந்துதான் இந்த கோலை உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு நேராய் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை ஏறெடுத்து ஜெபிக்கும் போது, நீங்கள் ஆண்டவருக்கு நேராய் ஒருமுகப்பட்டு ஜெபம் பண்ணி யுத்தம் செய்யும் போது, ஒரு பக்கத்தில் உங்களுடைய ஆவி, நடுவில் உங்களுடைய ஆத்துமா, மறுபக்கத்தில் உங்களுடைய சரீரம். எப்படி ஆரோனும் மோசேயும் ஊரும் நின்றார்களோ, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கு நேராய் ஏறெடுக்கிறதா இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3 பேரை பார்க்கும்போது திருத்துவத்தை அதில் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம், குமாரனாகிய தேவனை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை பார்க்கிறோம். நாம் ஜெபம் பண்ணும்போது தேவகுமாரன் நம்முடைய அருகில வந்து விடுவார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் உனக்கு நான் செய்வேன். தேவகுமாரன் நம்முடைய பக்கத்தில் நம்மோடு இணைந்து ஜெபிப்பதற்கு வந்து விடுவார். மறுபக்கத்தில் ஆவியானவர் நம்மோடு இணைந்து ஜெபிப்பதற்கு வந்து விடுவார். ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையை தாங்குவதற்காக ஒரு பக்கத்தில் கிறிஸ்து வருகிறார், மறுபக்கத்தில் ஆவியானவர் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படியிடும் போதெல்லாம் உங்களுடைய வலது கையை நீட்டி கிறிஸ்துவுடைய கையை பிடித்துக் கொள்ளுங்கள். இடது கையை நீட்டி ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்கள். மோசே பக்கத்திலே ஆரோனும் ஊரும் நின்றது போல உங்களுடைய அருகிலே ஆவியானவரும் கிறிஸ்துவும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க பிரியப்படுகிறார்கள், உங்களோடு இணைந்து மன்றாட பிரியப்படுகிறார்கள். மோசே கையை உயர்த்தி இருக்கும் போது உடைய கையை தாங்குவதற்கு அநேகர் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெப நண்பர்கள் தேவை, உங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் தேவை. நீங்க சொல்லுகிற ஆலயத்தில் ஜெப வீரர்கள் உங்களை தாங்கணும். உங்களுக்காக ஜெபிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் உத்தரவாதத்தோடு உங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏலிம் சபையில் அப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் போதகர்களாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காய் பாரம் எடுத்து ஜெபிக்கக்கூடியவர்கள், உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய கைகள் தளர்ந்து போகும்போது ஜெபத்தில் தாங்குகிற தேவனுடைய ஊழியக்காரர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தானியேலுக்கு ஒரு பிரச்சனை. ராஜா ஒரு சொப்பனம் கண்டுவிட்டு அர்த்தம் தெரியாமல் திகைத்து, இந்த அர்த்தத்தை சொல்லலன்னா பாபிலோனிலே ஞானிகள் கழுத்தை வெட்டுவேன், என்ன செய்யறது என்று தெரியவில்லை. தானியேல் ஜெபத்தை தாங்குவதற்கு ஆட்கள் தேவையாயிருந்தது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தானியேல் தன்னுடைய ஜெப நண்பர்களை நோக்கி கடந்து சென்றாராம். தன்னுடைய ஜெப நண்பர்களாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவர் வைத்திருந்தார். தானியேல் ஜெபிக்கும் போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சுற்றி நின்று கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற தானியேலுக்கு துணையாய் நின்று அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இணைந்து ஜெபித்த போதுதான் ஆண்டவர் அந்த இரவிலே தானியேலுக்கு சொப்பனங்களின் அர்த்தங்களை வெளிப்படுத்தினார். என்ன சொப்பனம் கண்டார் அதை நேபுகாத்நேச்சார் சொல்லாமலேயே நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்த அதே சொப்பனத்தை
எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது அந்த சொப்பனத்தின் அர்த்தங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்க. அதுக்காக நீங்க அவங்க வீட்டுக்கு போய் தான் ஜெபம் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு செல்போன்லயே நீங்க ஜெபம் பண்ணலாம், அவங்க ஜெபம் பண்ணலாம், மாறி 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 ஜெபம் பண்ணலாம். ஒரு ஜெப ஐக்கியம் தேவை. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல விடிய காலம் 5 மணிக்கு என்னுடைய அறையை தேடி ஒரு பெரிய லாயர், அவர் ஹைகோர்ட்ல ஒரு பெரிய சீனியர் லாயரா இருந்தார், கிரிமினல் லாயரா இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டார். ஒவ்வொரு காலை வேளையிலும் 5 மணிக்கு வந்து என் அறையை தட்டுவார். நான் ரெடியா இருப்பேன். 2 பேரும் முழங்கால் படிவிடுவோம், கை கோர்த்து அப்படியே அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். இரவு நேரத்தில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பணியாற்றின ஒரு சகோதரர் இப்போதும் பணியாற்றுகிறார். நாங்கள் 2 பேரும் அந்த பல்லாவரம் மலைக்கு போய் விடுவோம். முழு இரவும் அவருடைய கை கோர்த்து ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கைகளை தாங்குகிற ஜெப வீரர்கள் உங்களுக்கு அவசியம். பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஒருவனாய் இருப்பதை பார்க்கிலும் 2 பேர் இணைந்து நின்று செபிப்பது மிகுந்த பலனை உண்டாக்கும். முப்புரி நூல் சீக்கிரமாய் அருந்து போகாது. 3 பேர் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் மகா வல்லமை உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தனியாய் ஏறி இருந்திருப்பார் என்றால் கை சோர்ந்து போயிருந்திருக்கும், யுத்தத்தில் தோல்வி அடைந்திருந்திருப்பார். ஆனால் அந்த 3 பேரும் தாங்கினபடியால் சாயங்கால வரையிலும் அந்த கைகள் அப்படியே நின்றது. சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் அந்த கைகள் உயர்த்தப்பட்ட வண்ணமாய் இருந்தது. எத்தனை பெரிய கிருபை பாருங்க, எத்தனை பெரிய கிருபை. காலையிலிருந்து அந்த சாயங்காலம் வருகிற வரையிலும் மோசையும் ஒன்றும் சாப்பிடல, ஆரோனும் ஒன்றும் சாப்பிடல, ஊரு ஒன்றும் சாப்பிடல. 3 பேரும் ஒரே உபவாசம். எதற்காக? கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தரணும், கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தரணும். உங்களுடைய குடும்பத்திலும் குடும்பமா சில நேரம் உபவாசம் இருக்கத்தான் வேணும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் ஆண்டவரே, இந்த தடைகள் எப்படியும் நீர் உடைக்கத்தான் வேணும். என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், அந்தகார வல்லமைகள் விலகத்தான் வேணும். குடும்பமா உபவாசம் பண்ணுங்க. என் பிள்ளை படிச்சுட்டு இன்னும் சரியான வேலை இல்லை, பண பற்றாக்குறை, கடன் பிரச்சனைக்கு நேராய் கைகளை வானத்துக்கு நேராய் ஏறெடுக்கும் போது குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெயத்தை நிச்சயமாய் தருவார். அந்த முழு நாளும் அவங்க உபவாசம் தான், அப்படி உபவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள், சமாதான குறைவுகள், வீட்டில் எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், சின்ன சின்ன காரியத்துக்கும் சண்டை. காரணம் என்னன்னா, உங்க வீட்டில் ஒரு மனத்தின் ஜெபம் இல்லை என்று அர்த்தம். ஒரு மனமாய் ஜெபிக்கும் போது ஒருவன் 1000 பேரை துரத்தினால் 2 பேர் சேர்ந்து 10,000 பேரை துரத்தலாம். 3 பேர் சேர்ந்துட்டா 1,00,000 பேரை துரத்தலாம். அந்த ஜெயங்கொள்ளுகிற வல்லமை பல 100 மடங்கு அதிகமா. ஒரு மனப்பாடு ஜெபம் அவ்வளோ மேன்மையானது, உபவாச ஜெபம் அவ்வளவு மேன்மையானது. மோசே சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் ஒன்று சாப்பிடாம உத்தரவாதத்தோடு நின்றார். அந்த உபவாச ஜெபத்துல தான் ஒரு வெற்றி இருக்கிறது. அந்த உபவாச ஜெபத்துல தான் சாத்தான் முறியடிக்கப்படுவான். அந்த உபவாச நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கட்டப்பட்ட சகல கட்டுகளும் அவிழும். உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம் இருக்கிறது உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கினாலும் உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். உங்களுடைய ஆத்துமாவில் தேவனுடைய வல்லமையை கொண்டு வரும். எங்க வீட்டில்
கோழி முட்டைகளை நாங்கள் அடை வைக்கிறது உண்டு. இந்த கோழி அதை அடை வச்சுட்டா இந்த கோழி வெளியே சாப்பிட வரவே வராது. இந்த முட்டை மேல அப்படியே உட்கார்ந்துருக்கும். என்ன கோழி, தவிடு இருக்குது, சோறு இருக்குது, பழைய சாப்பாடுலாம் அப்படியே கிடக்கு, வந்து சாப்பிடக்கூடாதா? கோழி சொல்லும், நான் உபவாசம். என்ன உபவாசம்? இந்த முட்டைக்குள்ள 2 திரவம் தான் இருக்கு, மஞ்சக்கரு வெள்ளைக்கரு. நான் உபவாசத்தோட இருந்தாதான் அந்த உருவமற்ற வெள்ளைக்கரு மஞ்சக்கருக்குள்ள என் சாயல் உருவாகும். அழகான கோழி குஞ்சா மாறணும்னா நான் உபவாசம் இருக்கணும். நான் இருக்கத்தான் என் சரீரத்தில் உள்ள அக்கினி இந்த முட்டைக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கும், உருவாக்கி கொண்டே இருக்கும். என்னுடைய சாயல் என் குஞ்சுகளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியில ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை தம்முடைய மகிமையிலே, தம்முடைய சாயலிலே மறுரூபமாகும்படி கொண்டு வந்து நிறுத்தும்படி உபவாசத்தை அவர் மேற்கொண்டார். உபவாசம் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தடவையும் ஒரு நாய் கதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு மனிதர் 2 நாய் வளர்த்தான். பெரிய சண்டை நாய் ரெண்டும். ஒரு நாய் கருப்பு நாய், அடுத்த நாய் பிரவுன் நாய். என்ன நாய் சொல்லுங்க? பருப்பு நாயா? கருப்பு நாய். ஒன்னு கருப்பு நாய், அடுத்தது பச்சை நாயா? பிரவுன் நாய். வெரி குட், நல்லா கவனிக்கிறீங்க. சரி, ரெண்டையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் மார்க்கெட்டு கொண்டு வருவான். எல்லா ஜனங்களையும் கைத்தட்டி கேட்பான், ஜனங்களே கேளுங்கள் கேளுங்கள், இந்த 2 நாய் நான் சண்டை விட போறேன், எந்த நாய் ஜெயிக்கும், யார் சொல்லுவா கேட்பான். சிலர் எல்லாரும் அந்த 2 நாயும் பார்ப்பாங்க. எது ஸ்ட்ராங்கா இருக்குது பார்ப்பாங்க, எது தடியா இருக்குது பார்ப்பாங்க. பார்த்தா எல்லாம் 2 ஒண்ணு போலதான் இருக்கு. இந்த நாயும் புல்டாக், அந்த நாயும் புல்டாக். எது ஜெயிக்குதா? கடைசியில் எல்லாரும் சொல்லுவாங்க, கருப்பு நாய் தான் ஜெயிக்கும். கருப்பு நாய் ஜெயிக்கும்னு சொல்றவங்க எல்லாம் அது மேல பந்தயம் கட்டுங்க, பணம் கட்டுங்கன்னு சொல்லுவான். எல்லாரும் பணம் கட்டுவாங்க. சரி, 2ஐயும் சண்டை விடுவான். 1/2 மணி நேரம் இதுவும் அதுவும் கட்டி பொருளும் உருளும் கடிகம், பயங்கரமான சண்டை. கடைசியில் பார்த்தா பிரவுன் நாய் ஜெயித்தான். பிரவுன் நாய் ஜெயித்த உடனே அவ்வளவு பணத்தையும் அள்ளி பாக்கெட்ல போட்டு போயிடுவான். ஒரு வாரம் கழிச்சு இந்த காயத்தெல்லாம் ஆத்திட்டு மறுபடியும் இந்த 2 நாயும் கொண்டு வருவான் மார்க்கெட்டுக்கு. சகல ஜனங்களே கேளுங்கள், சண்டை போட போது எது ஜெயிக்கும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? போன வாரம் பிரவுன் நாய் ஜெயித்தது, நான் பார்த்தேன், இன்னைக்கும் பிரவுன் நாய் ஜெயிக்கும். பிரவுன் நாய் மேல எல்லாரும் பணம் கட்டுவாங்க. 1/2 மணி நேரம் சண்டை நடக்கும், கருப்பு நாய் ஜெயித்துரும். அவ்வளவு பணத்தை அள்ளி பாட்டு போட்டு போயிடுவான். 3வது வாரம் வருவான். சகல ஜனங்களே எது ஜெயிக்கும்? எல்லாருக்கும் குழம்பி போகும். ஒரு வாரம் பிரவுன் ஜெயிக்கும், ஒரு வாரம் பிளாக் ஜெயிக்கும். என்னடா எது ஒண்ணுமே தெரியலையே. ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் குழம்பி குழம்பி போயிருப்பாங்க. ஒரு மனுஷன் வந்து மெல்ல கேட்டான், யா யா யா, உங்களுக்கு தெரியுமா என்னைக்கு எந்த நாய் ஜெயிக்கணும்? உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு நாள் இதை ஜெயிக்க, இதுல பணத்தை கட்டினா அது ஜெயிக்க, அதுல பணத்தை கட்டினா இதை ஜெயிக்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நாங்க குழப்பமா இருக்கோம், பாக்குறதுக்கு ஒண்ணு போலதான் இருக்கு. உங்களுக்காவது தெரியுமா என்னைக்கு எந்த நாய் ஜெயிக்கும்ட்டு? அவன் சொன்னா, எனக்கு தெரியும், அதுல ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னான். என்ன ட்ரிக் ஐயா, எனக்கு மட்டும் சொல்லுங்க. அவன் சொன்னா, எந்த நாய் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த நாய்க்கு காலையில சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அந்த நாயை பட்னி போட்டு கொண்டு வருவேன். எது தோக்கணும்னு நினைக்கிறனோ அதுக்கு 10 இட்லி கொடுப்பேன். துங்க முடியாம துங்கும். சண்டை ஆரம்பிக்கும் போது
வயிறு முட்டை தின்ன நாய் குடலுக்குள்ள டொங் 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 டொங்னு இட்லி தோசை அடிச்சிட்டு இருக்கும்போது பட்டினி கிடக்கிற நாய் வீராவேசத்தோட சண்டை போடும். பட்டி கிடக்கிறனால பாடி லைட்டா இருக்கும், சண்டை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆகவேதான் அந்த பட்டி கிடக்கிற நாய், உபவாசம் இருக்கிற நாய் ஜெயிக்கும் சொன்னா. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. ஏவாள் அந்த பழத்தை பார்த்தா 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 இன்னும் திங்கலாமா இன்னும் திங்கலாமா, தானும் தின்னா தானும் கெட்டா, புருஷனுக்கு கொடுத்தா புருஷனுக்கும் கெடுத்தா, மனித குலமே ஒரு தோல்வியில போச்சு. இது காரணம் என்னன்னா தின்னு கெட்ட நாய். இயேசுவானவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒண்ணு வேண்டாம், உபவாசம். சாத்தான் கேட்கிறான், ஐயா இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும், நீர் பசியா இருக்கிறீர், நீர் பசியா இருக்கிற எனக்கு தாங்க முடியல. யாரு? சாத்தான். ஆடு நனைதேன்னு ஓனாய் கண்ணீர் வடிச்ச மாதிரி அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கும் ஃபாஸ்டிங், ஆரோனுக்கும் ஃபாஸ்டிங், ஊருக்கும் ஃபாஸ்டிங். அதுதான் இந்த ஜெயத்தினுடைய ரகசியம். ஜெயத்தினுடைய ரகசியம் எதுல இருக்கிறது? கல்லின் மேல் அமர்ந்து இருக்கிறதுல இருக்கிறது, கோலை உயர்த்தி பிடிக்கிறதுல இருக்கிறது, உபவாசத்துல இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்க பிரியப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் சும்மா ஆண்டவர் நேரம் போலன்னு எழுதி வைக்கல. நம்முடைய கைகளை போருக்கு பழக்கி வைப்பதற்காக, நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கு பழக்கி வைப்பதற்காக, நம்ம யுத்த காலத்துல நிறுத்தி வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு யுத்தம் செய்து ஜெயங்கொண்டவர்களாய் விளங்கும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என் பிள்ளையே, உன்னுடைய தோல்வியை நான் ஜெயமாய் மாற பண்ணுவேன். உன்னுடைய தோல்வியை நான் ஜெயமாய் மாற பண்ணுவேன். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தரும்படி ஜெயகிறிஸ்துவாய் நான் வந்திருக்கிறேன். நான் உன் கையை தாங்கி பிடிப்பேன். நான் உன்னுடைய பட்சத்தில் நின்று உனக்காக யுத்தம் செய்வேன். எந்த பெரிய சத்துருவை கண்டு நீ பயப்படாதே. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் உன்னை விட்டு ஓடும்படி நானே உனக்காக யுத்தம் செய்கிற தேவன். உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்தகார வல்லமைகளை மேற்கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால் முறியடிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். அளவற்ற தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இப்போது உங்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யுத்த களத்தில் சேனைகளின் அதிபதி உங்களோடு நிற்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீங்கள் தனியாய் நிற்கவில்லை. சேனையான தேவ தூதர்கள் உங்களோடு நிற்கிறார்கள். 1000-10000 தேவ தூதர்கள் உங்களோடு நிற்கிறார்கள். மிகாவேல் தேவதூதன் உங்களோடு நிற்கிறார். கேப்ரியல் தூதன் உங்களோடு நிற்கிறார்கள். கேராபீன்கள் சேராபீன்கள் உங்களோடு நிற்கிறார்கள். நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ராஜாதி ராஜாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதுவரை சந்தித்த தோல்வி கர்த்தருடைய நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இனி நீ தோல்வியை காண்பதில்லை. உன்னுடைய தோல்வி நாட்கள் முடிந்து போனது. உன்னுடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது. உன்னுடைய வேதனை நாட்கள் முடிந்து போனது. ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அல்லவா? உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அல்லவா? அவர் அல்லவா உனக்காக ஜெயக்கொடியாய் மாறினவர். யெகோவா நிசியாய் மாறினவர். யெகோவா நிசி என்றால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அர்த்தம். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் என் ஜெய கொடியானவர் என்று அர்த்தம். யெகோவா நிசி என்றால் என்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் என்று அர்த்தம். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார்.
அவருடைய ரத்தம் அல்லவா உனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. கல்வாரியில உனக்காய் ரத்தம் சிந்தினாரு. அந்த ஜெய கிறிஸ்துடைய ரத்தம் உன்னுடைய நரம்புகளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது, உன்னுடைய எலும்புகளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் சாத்தானை முறியடிக்கிற ரத்தம். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலோ சாட்சியின் வசனத்தினாலோ அவனை ஜெயித்தார்கள். ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி, ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.